அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தந்தை பெரியாரையும் திராவிட சித்தாந்தத்தையும் எதிர்ப்பதை நான் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். தாய்மொழி தமிழுக்கு எதிராக திணிக்கப்படும் இந்தியை எதிர்த்து போராடிய தமிழ் உணர்வாளர்களை, தமிழ் பற்றாளர்களை, சாடி இருக்கும் பெரியாரை ஏன் விமர்சிக்க கூடாது? தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இளைய தம்பி. நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ற கேள்விக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஒரு நட்பு சக்தியாக தான் பார்க்குறேன், ஆனால் நாம் தமிழர் கட்சி தந்தை பெரியாரையும் திராவிட சித்தாந்தத்தையும் எதிர்ப்பதை நான் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் தாய்மொழியான தமிழில் படித்தால் அறிவு இருக்காது, தமிழ் மொழியில் படித்தவர்கள் பிற்போக்கு சிந்தனை உடையவர்கள், தமிழ் மொழியில் படித்த உங்களால் மற்றவர்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த போராட்டத்தில் நம் தாய்மொழிக்கு எதிராக திணிக்கப்படும் இந்தியை எதிர்த்து தமிழ் உணர்வோடு கலந்து கொண்டவர்களை சாடி இருப்பார் தந்தை பெரியார் அவர்கள். அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் தாய்ப்பால் பைத்தியம் என்ற தலைப்பில் எனக்கு தமிழ் பற்றும் இல்லை, நான் தமிழனும் இல்லை என்ற ஒரு கட்டுரையை விடுதலையில் எழுதியிருப்பார். அந்த கட்டுரையில் இன்றைய நாளில் கூட மேற்கண்ட தாயின் பாலை நேரடியாக அருந்தி வளர்ந்தவர்களை விட, அதாவது தமிழ் படித்தவர்களை விட ஆங்கில புட்டிப்பாலை அருந்தி இருப்பார்களே ஆனால், அதாவது ஆங்கிலத்தில் படித்திருந்தால் அவர்கள் எவ்வளவோ ஆற்றலும் திறமையும் வாய்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையே மாறி இருக்கும். அவர்கள் மற்றவர்களுக்கும் நல்ல உரமுள்ள உழைப்பாளர்களாக பயன்பட்டு இருப்பார்கள் என உறுதியோடு சொல்வேன் என்று எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாய்மொழி தமிழில் எதற்காக படிக்க வேண்டும், அதனால் என்ன பயன் இருக்கிறது என்ற கேள்வியும் எழுப்பி தாய்மொழி தமிழில் படித்தவர்கள் பிற்போக்கு சிந்தனை உடையவர்கள், ஆங்கில மொழியில் படித்தவர்கள் முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் என்று தாய்மொழி தமிழுக்கு எதிராக திணிக்கப்படும் இந்தியை எதிர்த்து போராடிய தமிழ் உணர்வாளர்களை, தமிழ் பற்றாளர்களை, சாடி இருக்கும் பெரியாரை ஏன் விமர்சிக்க கூடாது என்ற கேள்வியோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.